கோட் வந்து செம்ம ஹைப்ல, செம்ம பீக்ல தான் இருக்கு. பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ரஜினிகாந்துக்கு அப்புறம் விஜய்க்கு மட்டும் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாருமே வந்து படம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, இம்மீடியேட்டா வந்து படத்த புக் பண்ணிடலாம். ஏன்னா மினிமம் கேரண்டி. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேயே வந்து அதுவும் நம்ம ஒரு தமிழ் நடிகர் ஒருத்தருடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும்போது, மற்ற லாங்குவேஜ்ல எந்த படமும் அதிகமா எனக்கு தெரிஞ்ச படம் 1, 2 தான் அங்கங்கே ரிலீஸ் ஆகுது. பெருசாலாம் அதுவும் பெரிய படம்லாம் கிடையாது. ஸோ அப்படி ரிலீஸ் ஆகுதுன்னா அது இந்த கோட் மட்டும் தான். கோட் படத்தோட ஸ்பெஷல் ஷோக்கான ஜியோ வந்துருச்சு. எங்க பார்த்தாலும் கோட் ஃபீவர் தான். எந்த ஊர்ல பார்த்தாலும் கோட் ஃபீவர் தான். எப்படி ஒரு ஓப்பனிங் இருக்க போகுது நாளைக்கு? அதாவது இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ எங்க ஊர்ல இருந்து அப்படியே இந்த மேற்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், தேனியில வந்து ஒரு சித்ரா பௌர்ணமி அப்போ இந்த கண்ணகி கோவில் வந்து அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு ஜீப் ஒரு கூட்டம் இருக்கும். இந்த படையப்பா என்னடா படையப்பா டிராக்டரு அதை விட இருக்கும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு பெரிய கூட்டம். இதே சைடு வந்து இப்படியே கிழக்க போகிறோன்னு வச்சுங்களேன், மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குவார் அதே சித்திரை பௌர்ணமியில். இங்கே ஒரு கூட்டம் ஓடும். இந்த 2 கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் முதல்ல மந்தி அடிச்சு நம்ம போக போகிறோம் அப்படின்னு ஒரு ஒரு பரபரப்பு தெரியுமா? கிட்டத்தட்ட அதே ஒரு சூழ்நிலை தான் இப்போ நான் எல்லா இடத்துலையுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே இல்லையாண்டா இங்கே போ, இங்கே இல்லையா அங்கே போ, இங்கே ஆந்திராவுக்கு போயிருமா, இல்லை பெங்களூரில் போயிருமா அப்படிங்கிற அந்த ஒரு பரபரப்பு தான் நான் எல்லா இடத்துலையும் இப்போ வர வழியில் பார்க்கும்போதெல்லாம் அந்த ஒரு பரபரப்பு தான், அந்த கோட் ஃபீவராகவே அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஏன்னா அவர் கடைசிக்கு முந்தின படம் வேற, ஒரு பயங்கர ஹைப் இருக்கும். அதே மாதிரி நிறைய அதில் நிறைய வந்து ஸ்பெஷல் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அது வெங்கட் பிரபுவே அவ்வளோ தூரம் சொல்லிட்டாரு. அப்படி சொல்லியுமே கதை என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற விமர்சகர்களும் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவாக இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ, அந்த சிம்பு ஒரு மன்மதன் படத்தில் ஒரு ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோன்ற மாதிரிலாம் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு டீமும் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிருச்சு. அண்டு எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த கோட்டு வந்து செம்ம ஹைப்பில், செம்ம பீக்கில் தான் இருக்குது. பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எவ்வளோ தேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்றது கூட ஃபேன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ தேட்டர், கேரளாவில் எவ்வளோ தேட்டர் அப்படின்னு. இவ்வளோ பெரிய ஓப்பனிங் வந்திருக்கு. அது எப்படி இந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங், ஒரு கெரியர் பீக்கு தான், அது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஓப்பனிங்கை கேட்கும் போதே வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் எப்படி வருது ஒரு ஹீரோக்கு அப்படின்ற ஒரு ஆச்சரியமும் வருது. இல்லை அது 2 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயுடைய வளர்ச்சி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சந்தித்த அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என்ட்ரி டிக்கெட் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு. பட் என்ட்ரி டிக்கெட்டை வச்சுட்டு அவர் நிலைக்கிறதுக்கு பட்ட பாடு என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆஃப்டர் குஷியிலிருந்து அவருடைய அசுர வளர்ச்சி என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ இப்படியே அவர் படிப்படியாக அவரை செதுக்கிக்கிட்டார். அவரை செதுக்கி அந்த ரேஞ்சில் வரும்போது ஒரு கட்டத்தில் அவருடைய மார்க்கெட் வந்து வெறும் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமே இருக்கிற அந்த ஒரு மார்க்கெட் அப்படி உடையுது அப்படின்னதுக்காண்டி அது வந்து கேரளாவுக்குள்ளேயே அங்கே போய் ரீச் ஆகுது. ஸோ கேரளாவிலையும் கொஞ்சம் கமர்ஷியல் படங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கேயுமே வந்து கமர்ஷியல் படங்கள் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே இந்த மாதிரி. அது எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் போக்கிரின்னு நினைக்கிறேன். போக்கிரிக்கு அப்புறமா டோட்டலாகவே அந்த டோனே சேஞ்ச் ஆகுது. போக்கிரிக்கு அப்புறம் அங்கே மாறுது. அதுக்கப்புறம் வந்து இந்த போக்கிரி படமே தெலுங்குலேருந்து எடுத்த படம் தான். ஆனால் அங்கேயே அது செம ஹிட் அடிக்குது. ஸோ சவுத் இந்தியாவில் ஓரளவுக்கு ரீச் ஆகிறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் அதே பிரபுதேவா கூட வந்து நார்த் இந்தியாவில் வந்து சும்மா கேமியோ ரோல் ஒன்று பண்ணுறாரு. ரவுடி ரத்தோர் படத்தில் இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு டான்ஸ் மட்டும் ஆடுறாரு. சவுத் இந்தியாவுக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அங்கே அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து அப்புறம் 2, 3 ஆட்லாம் வராரு இல்லையா? ஸோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவரை டெவலப் பண்ணி இந்த மார்க்கெட்டை வந்து ஒரு பீக்கில் கிரியேட் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ அந்த கிரியேட் பண்ண பீக்கு தான் அப்படிங்கிறத அந்த ஒரு விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு நடிகனையும் தாண்டி அந்த நடிகனுக்கு உண்டான ரசிகர்கள் பட்டாலும் இந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். 2வது இண்டஸ்ட்ரியில் ரஜினிகாந்துக்கு அப்புறம் கேப்டன் விஜயகாந்துக்கு அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் கூட சில சர்க்கிள்கள் உண்டு. ரஜினிகாந்துக்கு அப்புறம் விஜய்க்கு மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாருமே வந்து படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இம்மீடியேட்டாக வந்து படத்தை புக் பண்ணிடலாம். ஏன்னா மினிமம் கேரண்டி. படம் ஓடிடும். எப்படி இருந்தாலும் கலெக்ஷன் எடுத்துரும். நீங்கள் ஒரு படத்தை பற்றின விமர்சகருடைய பார்வை அப்படி ஒரு ஓரமாக வச்சிரும். ரசிகர்கள் சைடில் இந்த படம் கண்டிப்பாக கலெக்ஷன் எடுத்துரும். அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அது எவ்வளோ பெரிய எத்தனை நடிகர்களால் அதை மாதிரி கொடுக்க முடியும்? ஒரு சில நடிகர்களால் மட்டும்தான் அதை தக்க வச்சுக்க முடியும். ஸோ இவர் அதை முழுசாக தக்க வச்சுக்கிட்டாரு. அந்த தக்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் இன்னுமே வந்து இவ்வளோ இருக்குது. இவ்வளவுக்கும் விஜயுடைய கெரியர்லேயே வந்து பெருசாக கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அஜித் ஸ்டைல்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு ஹைப்பே இல்லாமல் அந்த படத்தை பற்றின ஒரு சின்ன ப்ரமோஷன்ஸ் கூட எங்கேயும் பேசலாம். அந்த படத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. பீஸ்ட்லியாவது அட்லீஸ்ட் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த படத்துல ஒரு ஒரு சின்ன வார்த்தை கூட இந்த படத்தை பத்தி என்ன ஏதுன்னு எங்கேயுமே பேசல.
ஸோ அப்படியுமே பேசாம இருக்கும்போது இவ்வளோ ஹைப் இருக்கு அப்படின்னா, இவர் ஒரு வார்த்தை பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி கொண்டாடி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம விஷுவலைஸ் பண்ணிப்போம். அஸ் அ ஆடியன்ஸா, அஸ் அ ரசிகர்களா அவங்க அவ்வளோ கொண்டாடியிருப்பாங்க. இந்த படத்த பத்தி அவர் சொல்லல அப்படின்றது, இந்த இடத்துலயும் நம்ம அத சொல்ல வேண்டியது இருக்கு. அவர் வந்து ஒரு பெருந்தன்மையான மனிதர் அப்படிங்கிறது எந்த இடத்துல ஒரு உதாரணம் அப்படின்னா, அ அவர் வந்து கட்சி தொடங்கிட்டாரு. ஸோ கட்சி வேலைகளும் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயம் குடுத்த கமிட்மெண்ட்ட ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட வந்து இந்த இருதலை கொள்ளி எறும்பு மாரி தான் 2 வேலையும் அங்க இங்கேன்னு ஓடி ஓடி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், எந்த எந்த ஒரு நடிகருமேவும் இண்டஸ்ட்ரியில நம்ம அரசியலுக்கு போறோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, தனக்கு ஆல்ரெடி இருந்த அந்த பிளாட்ஃபார்மான சினிமாவ யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தவங்க தான் ஜாஸ்தி. சிலர்லாம் இருக்காங்க. சமீபத்தில கூட பார்த்தோம்னா, அவங்க படத்தோடைய ப்ரமோஷன் மேடையில வந்து அவங்கள பத்தின ப்ரமோஷன்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்கவங்களெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இவரு அந்த இடத்துல கூட அந்த மாதிரி கூட தனக்கு வாய்ப்பு இருக்கு. தன்னுடைய படம். தான் நெனச்சா அந்த இடத்துல வந்து தன்னுடைய கட்சி கொடிய வந்து வைக்கலாம். எல்லாமே பண்ணலாம். ஆனா ஸ்ட்ரிக்ட்டா ஒரு ஆர்டர் போட்டாரு பார்த்தீங்களா? சினிமா வேற, அரசியல் வேற. சினிமாவையும் அரசியலும் ஒண்ணும் கலக்காது. இந்த சினிமாவுக்குள்ள வந்து என்ன குறை சொல்றவங்க படம் பார்க்கவும் வருவாங்க. என்ன பாராட்டுறதுக்கும் வருவாங்க. தப்பு என்ன, சரி என்னன்னு வருவாங்க. வேற கட்சிக்காரங்க உள்ள வருவாங்க. எந்த கட்சிக்காரங்க வேணாலும் உள்ள வருவாங்க. அவங்களுக்கு வந்து அது முழுசா வெறும் சினிமாவா மட்டும் தான் தெரியணும். அங்க எந்த இடத்துலயும் இந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உள்ள வந்துறக்கூடாது. அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது எந்த நடிகர்கள் சொல்லுவாங்க? எந்த நடிகர்கள் இந்த மாரி வந்து பெருந்தன்மையா சொல்லுவாங்க? இன்னும் அரசியல்ல வந்து இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஏறி வந்துகிட்டு இருக்காரு. அந்த மெச்சூரிட்டி லெவல பாருங்களேன். சினிமா வேற, இது வேற. நெனச்சிருந்தா அத யூஸ் பண்ணியிருக்கலாம். யூஸ் பண்ணும்போது இன்னும் ஹைப் கிரியேட் ஆகியிருக்கும். அந்த ஹைப்ப வச்சுட்டு அவர் இன்னும் நெறைய பில்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் எந்த இடத்துலயுமே வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து பூத்தக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறாரு பார்த்தீங்களா? அதுதான் வந்து இந்த விஜயுடைய பெருந்தன்மையும், அவருடைய இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமா நான் நம்புறேன். தமிழ்நாட்டுல பெரிய ஓப்பனிங் இருக்கும் டவுட்டே இல்ல. கேரளா, ஆந்திரா, நார்த் இந்தியா இங்கெல்லாம் எப்படி இருக்கும்? வேற ஏதாவது படங்கள் ரிலீஸ் ஆகுதா? அதாவது சார் நானும் நெறைய அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன். படங்கள் அங்கங்கன்னு ஒரு சின்னதா வந்து பெருசா எதிர்பார்ப்பு இல்லாத படங்கள் தான் ரிலீஸ் ஆகுது. மத்த எந்த இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இந்த மல்லிவுட்டும் சரி, அ டோலிவுட்டும் சரி, அப்புறம் வந்து அந்த பாலிவுட்டும் சரி, எல்லா இடத்துலயுமே வந்து இந்த கோட் ஃபீவர் பயங்கரமா இருக்கு. ஆஃப்டர் லியோவுக்கு அப்புறம் வந்து அங்க ஹிந்தி மார்க்கெட்ல வந்து பயங்கர ஓப்பன் இருக்கு. ஓப்பனிங் வந்து கொஞ்சம் நெஞ்ச ஓப்பனிங்லாம் கிடையாது. எப்படிங்கிறீங்கன்னா, கிட்டத்தட்ட மல்டிப்ளெக்ஸ் ஒரு 500 ஸ்க்ரீன்ல வந்து அங்க இது பண்றாங்க. 500 ஸ்க்ரீன்லயுமே வந்து அங்க வந்து டெல்லி மெட்ரோல வந்து கோட் படத்தோட இதெல்லாம் போட்டு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ முன்னாடிலாம் நம்ம சவுத் இந்தியால எல்லாருக்கும் தெரியும். இங்க இந்த படம் இந்த மாரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்க நார்த் இந்தியால வந்து விஜய் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும். ரஜினினா எல்லாருக்கும் தெரியும். பட் விஜய் அப்படிங்கிறது. ஆனா அந்த மார்க்கெட்டையுமே அங்க கேப்சர் பண்ணிட்டாரு. கேப்சர் பண்ணது எப்படின்னா, சாதாரணமாலாம் கேப்சர் பண்ணதில்ல. இது தானா சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி, அந்த லியோவிலேயே வந்து அவரு ஒரு ஒரு கெத்து காமிச்சார் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு கிரே ஷேட்ல ஒரு ஒரு படம் ஒண்ணு பண்ணாரு இல்லையா? அத அவங்க ரொம்ப ரசிப்பாங்க. நம்ம ஊர் ஆள வந்தானே நம்ம கொண்டாடாம தவற விட்டோம் இல்லையா? ஆனா அவங்க அபைன்னு போம்போது அவங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனாங்கல்ல. ஸோ அது மாரி தான். டான் அப்படிங்கிற அந்த ஒரு படம் இருக்கு இல்லையா? அங்க அமிதாப் பச்சன் பண்ணாரு, ஷாருக் கான் பண்ணாரு கொண்டாடுனாங்க. நம்ம ஊர்ல பில்லாவ கொண்டாடணும் இல்லையா? அது மாரி அங்க கிரே சைடு உள்ள படங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு தனியா ஒரு ரீச் இருக்கும். ஸோ இப்போ லியோ வந்து உள்ள வரும்போது அந்த ஒரு ரீச் நல்லாவே குடுத்துச்சு. அதுவும் சஞ்சய் தத் வேற நடிச்சிருக்காரு. ஈவன் சஞ்சய் தத் அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டம்மி ரோலா தான் இருப்பாரு. அந்த இடத்துலயுமே கூட வந்து அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய ஹைப்பு, அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு, ஒரு ரீச். பல பேரு அந்த கரு கரு கருப்பாய் பாட்ட போட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நாட்டில அந்த பாட்டோட மீனிங் என்னன்னு கூட தெரியாது. ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபேஸ் இருக்கு இல்லையா? எப்படின்னா, அந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பையன் மாரி இருக்காங்க அப்படின்னு. சிலருடைய டோன் வந்து அந்த மாதிரி அமைஞ்சிரும். அது எல்லாருக்கும் அமையாது. ஒரு சிலருக்கு வந்து இந்த பையன நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு நமக்கு தோணும். அந்த பையன பார்த்துருக்கவே மாட்டோம். இவன் எங்கேயோ பார்த்துருக்கோமா, பார்த்த மாரி இது பார்த்த மாரின்னு நமக்கு ஒரு இன்ட்யூஷன் சொல்லுமா, அந்த மாரி இவர் வந்து ஒரு தன்னுடைய அந்த ஃபேஸ வந்து ரொம்ப அழகா கிரியேட் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி அந்த சிம்ப்ளிசிட்டி இருக்கு இல்லையா? ஆஃப்டர் ரஜினிகாந்த் அந்த ஒரு சிலர் சிம்ப்ளிசிட்டிங்கிற பேர்ல வருவாங்க. இவர் எப்பவுமே வந்து அந்த சிம்ப்ளிசிட்டிய மெயின்டெயின் பண்ணி சில விஷயங்கள் பண்றாரு இல்லையா? ஓவராலா நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது, எல்லாருக்குமே என்னன்னா, ஓகே இவர் தான் ஒரு பந்தா இல்லாத ஆள், ஒரு நார்மல் அப்படிங்கிற அந்த ஒரு ஹைப்பு, அதே மாரி அவர் எப்பவுமே அதத்தான் விரும்புறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதுதான் ரொம்ப முக்கியமா அந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம். அதனால வந்து இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்ட்ரியிலேயே ஈவன் சிவாஜி படத்தப்ப கூட மற்ற படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. அந்தந்த ஏரியாவுலயும். பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேயே வந்து அதுவும் நம்ம ஒரு தமிழ் நடிகர் ஒருத்தருடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும்போது, மற்ற லாங்குவேஜ்ல எந்த படமும் அதிகமா எனக்கு தெரிஞ்ச படம் 1, 2 தான் அங்கங்கே ரிலீஸ் ஆகுது. பெருசாலாம் அதுவும் பெரிய படம்லாம் கிடையாது. ஸோ அப்படி ரிலீஸ் ஆகுதுன்னா, அது இந்த கோட் மட்டும் தான்.
படத்துக்கு பிரம்மாண்டமான ஓப்பனிங், பெரிய கொண்டாட்டம், ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி, விஜயோட பாப்புலாரிட்டி, இது எல்லாமே வந்து ரசிகர்களுக்கு என்னன்னா, நான் படம் பார்த்துருவேன், கொண்டாடுவேன்ப்பா. வசூல்ல வந்து தளபதி இன்னொரு ரெக்கார்ட் செட் பண்ண போறாரு. ஏற்கனவே லியோ ரெக்கார்டு, இப்போ அதே மாதிரி இந்த படத்துல கோட்டுக்கும் ஒரு பெரிய ரெக்கார்ட் செட் பண்ணுவாரு, வசூல் மன்னன் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை ரசிகர்களுக்கு இருக்கு. எந்த மாதிரியான ரெக்கார்டை வந்து கலெக்ஷன்ல இந்த படம் பண்ண வாய்ப்பு இருக்கு? ஆ, இது ஆக்சுவலா என்னன்னா, யூசுவலா வந்து இப்ப ஆல்ரெடி வந்து அவங்க ப்ரொடியூசர் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு சும்மா படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி 450 கோடி எங்களுக்கு டேபிள் ப்ராஃபிட்டே எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க காமனா யோசிச்சு பாருங்க. வெங்கட் பிரபு வந்து பயங்கர டேலண்டான ஒருத்தவருங்க. அவருடைய மங்காத்தா படத்த ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோமே. அது நீங்க பார்க்கும்போது அது அஜித் படமா? இல்ல வெங்கட் பிரபுவோட படமா? அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷனே வரும். ஏன்னா பார்க்குற ஃப்ளேவர் எல்லாமே வெங்கட் பிரபுவோட ஃப்ளேவர்லயே தான் இருக்கும். மச்சி ஓப்பன் த பாட்டிலு, அந்த கிரிக்கெட் கேமு இதே தான் போகும். பார்ட்டி, பப்பு அவரோட ஃப்ளேவருக்குள்ள தான் இருக்கும். அந்த காமெடி ட்ராக்கு எல்லாமே அந்த 5 ஃப்ரெண்ட்ஸு ஜாலியா இருக்கிறது. தண்ணி அடிச்சாலே வந்து ராஜா பாட்டு தான்டா அப்படின்றதுலாம் எல்லாமே இருக்கும். ஆனா அது அஜித் படம். நீங்க எங்கேயுமே வந்து அது அஜித் படமா, வெங்கட் பிரபு படமான்னு உங்களால பிரிச்சு பார்க்கவே முடியாது. இதுல வந்து விஜய் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டாரு. இது எனக்கு வெங்கட் பிரபு படமா இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு கிளியரா சொல்லிட்டாருல்ல. அப்ப வெங்கட் பிரபு மைண்ட்ல என்ன இருக்கும்? இவ்வளவு தூரம் நமக்கு ஃப்ரீடம் குடுக்குறோம்ல. அப்ப இது பக்கா விஜய் படமா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது, சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸா அவர் ஆல்ரெடி எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. இந்த படத்துல வந்து ஆடியன்ஸோட ஃபர்ஸ்ட் ஹைப் என்ன தெரியுமா? படம் நல்லா இருக்குன்னு ஆகணும். கேப்டன் விஜயகாந்த் வந்திருக்காரு. அதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து கேப்டன் பிரகாரம். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே வந்து ஒரு நடிகருக்கு 100வது படம் ஓடியிருக்கு அப்படின்னா, அது ஒரே படம் கேப்டன் பிரகாரம் மட்டும் தான். அது கேப்டன் விஜயகாந்துக்கு மட்டும் தான். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் அதில அந்த படத்தில பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரா வர அந்த பெல்ட்டு, அந்த லுக்கு, அந்த ஸ்டைல்லாம் வந்து வேற மாரி இருக்கும் விஜயகாந்துக்கு. ஸோ இப்ப ஏஐல வந்து அந்த விஜயகாந்த் ஆல்ரெடி வந்து நெறைய போஸ்டர் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவே வந்து தலைவான்னு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து விஜயகாந்துக்கு வந்து நம்ம அதே மாதிரி நம்ம பேசி ஆகணும். கேப்டனுக்கு வந்து தமிழ்நாட்டுல மட்டும் அது ரசிகர் இல்ல. அவருடைய அந்த நல்ல உள்ளத்துக்கு வந்து நெறைய இடங்கள்ல நெறைய ரசிகர்கள் இருக்காங்க. அதாவது அவுட் சைடு இப்ப இலங்கைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த்ன்னே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அவருடைய அது அவருக்குன்னு அந்த மரியாதை நிமித்தமா செலுத்துறாங்க. அதே மாரி யுஎஸ், யுகேலலாம் வந்து அவருக்கு இன்னும் மரியாதை குடுக்குறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது, அவர பார்க்கறதுக்காகவாவது வந்து உள்ள வருவாங்க. இங்க ஒரு கூட்டம். அதே மாரி பிரசாந்துக்கு இப்ப சமீபத்தில ஹிட்டு. அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் நெறைய இருக்காங்க. அதே மாரி யுவனுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க நார்மலா கவுண்ட் பண்ணீங்கனாலே வந்து எங்கெங்கேயோ இருக்கிற ஃபேன் ஃபாலோவர்ஸ் உள்ள வர போப்போறாங்க. விஜயையும் தாண்டி இவங்கலாம் உள்ள வராங்க. அதே மாதிரி இப்ப நம்ம சிஎம் வேற அங்க அமெரிக்கால வந்து சைக்கிள்லலாம் போயிட்டுருக்காரு. ஸோ அவர வாழை பார்த்துட்டு அவ்வளோ தூரம் ஒரு குடுத்தாரு. கண்டிப்பா இங்க இருக்கிற இந்த ஹைப்பையும், அதே சமயம் ஒரு அரசியலுக்குள்ள வேற வரப்போறார். மற்ற ஊர்ல விஜயோடைய அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக கூட மேபி ஃப்ரீ டைம் கிடைச்சது அப்படின்னா, அவரும் அங்க படம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒருவேள அங்க இருக்கிற ஹைப்பையும், அந்த ஃபீவரையும், கோட் ஃபீவரையும் அவர் பார்த்து, அதுக்கப்புறம் அவர் ட்வீட் போடுறதுக்கும், ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஓவராலா எனக்கு தெரிஞ்சு கலெக்ஷன்ஸ் வந்து இங்க வந்து ஆல்ரெடி வந்து 1500 கோடி அப்படின்னு ரசிகர்களே ஏத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஓவராலா அங்க இங்கன்னு கால்குலேட் பண்ணும்போது நியர் பை அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த 1000 கோடி கலெக்ஷன்ஸ்ல வந்து ஒரு சில படங்கள்லாம் ரீச் ஆயிருக்கு. தமிழ்ல வந்து விக்ரம், அப்புறம் இன்னும் ஒரு சில படங்கள். ஸோ இத தாண்டி இது வந்து அடுத்த ஒண்ணுக்கு இருக்கு. ஏன்னா இப்போ 2000 கோடி கலெக்ஷன்ஸ்லாம் உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்திய சினிமா வரலாற்றிலேயே முதல் படம் கோட் படம் தான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுல அவ்வளவு சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சீனும் நீங்க பார்த்த மாரி தான் இருக்கும். ஆனா அதுல ஒரு வித்தியாசம் இருக்கும். அப்படின்ற படத்தையுமே சொல்லிட்டாங்க. ஈவன் அவர் வந்து சேலஞ்சே குடுத்திருக்காரு. நான் ட்ரெய்லர்லயே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்யா. ஆ ஆனா வந்து யாருமே இதுவரைக்கும் என் கதை என்னங்கிறத அவங்களால சொல்லவே முடியலையா? அப்படின்ற அளவுக்கு அவரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ அது என்னதான் அப்படின்னு விமர்சகர்கள் பார்வையில என்னதான் நீ அப்படி சொல்லி வச்சிருக்கான்னு இந்த போட்டிக்காக திருப்பி ஒரு 4 தடவ படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா? இந்த ஃபீவர்லயே இந்த படம் வந்து ஒரு பெரிய கலெக்ஷனயே எடுத்துரும். கதை பத்தின ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நாளைக்கு நேரம் வந்து பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாங்க எல்லாரும். ட்ரெய்லரை பார்த்து, ஃபர்ஸ்ட் லுக்க பார்த்து, வெங்கட் பிரபு பேசினதை வச்சு பார்க்கும்போது, எந்த மாரி ஒரு ஸ்டோரி லைனா இது இருக்கும்? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கோம். கதை ஒருவேளை வெங்கட் பிரபுவோட படம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் மாரி தான் ஒரு ஃப்ளேவர் தான். ஒரு பார்ட்டி, அப்புறம் வந்து ஒரு ஒரு கிரிக்கெட்டு, அப்புறம் வந்து அதுக்கு இடையில வந்து ஒரு சின்ன பாப்பா, அப்புறம் வந்து ஒரு சின்ன ட்ராஜடி. இது வந்து வெங்கட் பிரபுவோட ஃப்ளேவர். ஸோ நம்ம இதிலேயே சொன்ன மாரி இது வந்து வெங்கட் பிரபுவோட ஃப்ளேவர். இப்போ விஜயோட ஃப்ளேவருக்கு வரும். இத வந்து வித்தியாசமா நெறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய ட்ராஜடி இல்ல விஜயோட பெர்சனல் ஸ்டோரீஸ் நமக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அவர் வந்து ஏன் ரொம்ப தனியாவே, அமைதியாவே இருக்காருன்னு கேள்வி கேட்கறதுக்குலாம், அவருடைய தங்கச்சி இறந்த அந்த சோகத்த தாங்க முடியாம தான் அவர் எப்பவுமே தனியாவே ஒதுங்கியே இருந்தாருன்னு சொல்லுவாங்க இல்லையா?
ஒருவேளை இது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டா வச்சுக்குவோம். இது ஒண்ணும் கிடையாது. படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும். இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல அவங்க தங்கச்சி வந்து இடையில "எண்ணுயிர் தோழன் ஜீவான்னு" ஒரு நடிகர் இருக்காரு. அவர் வரைஞ்சு கொடுக்கும்போது அவ்ளோ ஹேப்பியா இருந்தாரு. இன்னுமே விஜய் வீட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோஸ் இருக்கும். அவருடைய தங்கச்சிய வந்து இவரு வந்து தூக்கிட்டு இது பண்ற மாதிரியோ. ஸோ, அந்த ஒரு வேளை இந்த தங்கச்சி இந்த கேரக்டர வந்து ரெஃபரன்ஸா எடுத்துட்டு, இப்ப கதைப்படி வந்து ஸ்நேகாவுக்கும், விஜய்க்கும் வந்து ஒரு பையன் இருக்காங்க. இவங்க பெரிய ஸ்குவாட் டீமு. இந்த ஸ்குவாட் டீம்ல வந்து பையன் ஏதோ ஒரு ட்ராஜடில இறந்துறாரு. ஏதோ ஒரு இதுல. ஸோ இறந்துட்டாலும் அவங்க சோகத்துல ஒரு பக்கம் இவரு தண்ணி இதுன்னு போறாரு. அவங்களும் தனியா இருக்காங்க. பட் இவங்களுக்கு ஒரு ஆசை வருது. எதனால இறந்தான்? ஒருவேள அந்த ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒண்ணு நம்ம வந்து ஏதோ ஒரு ட்ராஜடி அந்த ட்ராஜடிய நம்ம வந்து காப்பாத்தியிருந்தோம். நடக்காம நம்ம இது பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம பையன உயிரோட காப்பாத்தியிருந்திருக்கலாமே! அப்படின்றதுனால, அப்ப என்ன பண்ணலாம்? ஸோ அந்த டைம்க்குள்ள நம்ம போயி, அந்த பையன எப்படியாவது அந்த ட்ராஜடி நடக்க விடாம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அப்படின்னு அவங்க உள்ள போகும்போது, அதுக்குள்ள டைம் டிராவல் அந்த பையனுடைய லைஃப் ஸ்டைல் வேற மாரி ஒரு டிராவல்ல போகும்போது, ஸோ இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது, இப்போ ஒருவேள அந்த இடத்துல மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது அந்த பையனுடைய ஆட்டிட்யூட் வேற மாதிரி இருக்கு. ஸோ அப்பா வந்து இப்படியே காப்பாத்தணும்னு நினைக்கிற ஒரு பையனோட லைஃப் ஸ்டைலே இப்படி போயிருச்சு, இப்படி போயிருச்சு அப்படிங்கும்போது, இப்ப இந்த டைம் டிராவல்ல அப்பா, பையன் இவன வந்து வெளிய இழுத்துடலாமா? இல்ல இவன காப்பாத்தலாமா? இல்ல திருத்திடலாமா? இல்ல இப்படி வெளியில வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணலாமா? அப்படிங்கிற அந்த ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் தான் இருக்கும். மேபி இதுல வந்து அவரு சொல்லியிருக்க வெங்கட் பிரபு சொல்ற அந்த சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ல நெறைய சொல்லியிருக்காரு. அஜித் வாய்ஸா இருக்கலாம், இதா இருக்கலாம்ன்னு. எனக்கு தெரிஞ்சு மங்காத்தா படத்துல வர ஒரு டயலாக் இருக்கு தெரியுமா? "சத்தியம் இனிமே குடிக்கவே கூடாதுன்னு." இந்த ஒரு டயலாக் பிரதானமா ஏதோ ஒரு இடத்துல படம் பார்க்கும்போது பொதுவா வந்து ரஜினி, கமல் 2 பேருமே வந்து இந்த சிவாஜி படத்திலே பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வந்து சும்மா கமலஹாசன் மாரி இருப்பேன் அப்படிங்கிற மாரி, ஏதோ ஒரு டயலாக் வந்து இந்த மங்காத்தா படத்துல அந்த ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு அந்த ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட்டா ஒரு டயலாக் வரலாம். ஐபிஎல் மேட்ச் நடக்குது. அப்ப கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு இடத்துல பாம் பிளாஸ்ட் அப்போ தோனிய வந்து மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏதாவது ஐடியா குடுப்பாரு, ஏதாவது ஒண்ணு. ஸோ தோனி கேரக்டர் அங்க உள்ள வர்றதுக்கு ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் உள்ள வரலாம். ஸோ இது மாதிரி அங்கங்க சின்ன சின்ன நுவான்சஸ் வந்து உள்ள வச்சிருப்பாங்க. அதே மாரி அ பொதுவா அந்த டீமே வந்து இந்த டாம் குரூஸ்க்கு பண்ண மாரி தான் டி-ஏஜிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஜேம்ஸ் பாண்ட் ரேஞ்சுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த டாம் க்ரூஸ் மியூசிக்லாம் பேசியிருக்காங்க. நெறைய ரெஃபரன்ஸ்லாம் இங்கிலீஷ் படத்தெல்லாம் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். மிஷன் இம்பாசிபிள், ஜேம்ஸ் பாண்ட் படம், ரித்திக் ரோஷன் படம், தூம் 2 இதெல்லாம் பேசியிருக்கோம் இல்லையா? இதெல்லாம் அங்கங்க ரெஃபரன்ஸ் எடுத்தாலும் வெங்கட் பிரபுவோட ஓன் ஃப்ளேவர்ல வெங்கட் பிரபு மசாலான்னு கூட வச்சுக்கோமே. இன்னும் சொல்லப்போனா வெங்கட் பிரபு ஹீரோன்னு அவர் போட்டிருக்காரு. இது வெங்கட் பிரபு மசாலால சுட சுட ஒரு சூடான ஒரு பிரியாணி ஃபுல்லா நம்ம சாப்பிட்ட ஒரு ஃபீல் தான் இருக்கும்னு நான் நம்புறேன்.